புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் 16 செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர், ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சசிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க, அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி யோகி ராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்க மேடம். சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாகவும் அழகர் வாஸ்து மூலமாகவும், அதாவது பல பேருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றுவது, ஒரு ஒளியேற்றும் தெய்வமாவே உங்களை பாக்குறாங்க மேடம். அதாவது வாஸ்துல இதுதான் தீர்வு அப்படின்னு இல்லாம 16 பிரிவுகளா பிரிக்கிறோம். அதோட இல்லாம இடிக்காம உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு, அப்புறம் சுற்றுப்புற வாஸ்து அப்படின்னு எல்லா திசையிலுமே வாஸ்து சொல்யூஷன் கொடுக்கறதோட இல்லாம 360 டிகிரில ப்ரொடெக்ஷன். கண்டிப்பா மேடம். அதோட இல்லாம அவங்களுக்கு ஃபாலோ அப்பும் வச்சு அவங்கள கடைசி வரைக்குமே வழி நடத்துற ஒரு இது நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். வாஸ்து மட்டும் அல்லாமல் வாழ்வியல்ல மாற்றத்தை கொண்டு வரும்போது வாஸ்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல இருந்து விஸ்வரூப வெற்றி பெற வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருக்குங்கம்மா. அந்த விதத்துல ஸ்ரீ அழகர் வாஸ்து விஸ்வரூப வெற்றியோட இன்னைக்கு களத்துல நின்றுட்டு இருக்கு. சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிட்டு. கண்டிப்பா மேடம். எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் மேடம். அதாவது ஒரு வீட்டுக்கு போறோம் புதுசா, அதாவது அந்த வீடுனா வாடகை வீடாவும் இருக்கலாம், ஒரு சொந்த வீடாவும் இருக்கலாம் மேடம். போகும்போது பெரிய கனவு இருக்கும், மகிழ்ச்சியை தாண்டிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் மேடம். இந்த வீட்டுக்கு போனா நம்மளுக்கு பண கஷ்டம் தீரும், அப்புறம் ஆரோக்கியம் மேம்படும், செல்வம் வளம் வரும், அவர் உறவுகளுக்குடைய இனிமையான உறவு நிலவும், சேமிப்பு உயரும், இதெல்லாமே ஒரு ஆசையோட போறோம் மேடம். ஆனா நடக்கிறது வேற மாதிரி நடந்துருதுன்னா, அதாவது உள்ள மனக்கசப்பு இருக்குது, அதுக்கப்புறமா தொழில பின்னடைவு, அப்புறமா அந்த செல்வ நிலை உயராம இருக்கிறது, சம்டைம்ஸ் செல்வம் உயரும், ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஓகே மேடம். இதெல்லாம் வாஸ்துல இருக்குதா மேடம்? இது வாஸ்துவால சரி பண்ண முடியுங்களா? மகாலட்சுமி கடாட்சம் முழுமையா பெறணும்னா என்ன பண்ணணும் மேடம்? ஓகேங்கம்மா. அதாவதுங்கம்மா, இந்த மாதிரி நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாஸ்து அடிப்படையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டூலாக அந்த இடத்துல வேலை பார்க்குது. எந்த நிலையில் ஒரு குடும்பம் இருந்தாலுமே கூட அந்த வீட்டோட எனர்ஜி, அந்த பூமியோட சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நல்லது அல்லாத விஷயம் ஒரு குடும்பத்தில் நடக்கிறதுக்கும். அப்போ ஒரு விஷயம் நம்ம வீட்டில் தவறுதலாக நடந்துட்டுருக்கு, நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் படி நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் கிடைச்சிட்ருக்கு. ஏன்னா வாஸ்து அப்படின்னாலே இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை உடைத்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு ப்ளஸ் சுற்றுப்புற வாஸ்து டிகிரியின் அடிப்படையில் வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்த 16 திசைகள், 16 செல்வங்கள், 16 லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் மக்கள், அதாவது நம்மளோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் தான் இந்த இடத்துல என்னால் இவ்வளோ தைரியமாக பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல எந்த பிரிவு பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன நிகழ்வுகள் அங்கே நடந்துட்டுருக்கு, எதை செய்தால் அங்கே உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வாழ்வியல்லையும் சரி ப்ளஸ் இருப்பியல் வாசனையும் நம்ம சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வடகிழக்கு. வடகிழக்கு ஒரு வாஸ்து நிபுணர் ஜென்ரலாக ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வடகிழக்கு ஈசான்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திசை அப்படின்னு சொல்லி என்னோட வாஸ்து குருக்களில் ஒருவரான திரு ரவிரமணா சார் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். ஒரு வாஸ்து நிபுணர் வாஸ்து பார்க்கும்போது
வடகிழக்கு திசையை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஒரு வீட்டுக்கு தலையே பிரதானம். வீட்டுக்கு தலை அப்படிங்கிறது வீட்டோட ஈசானியம், வடகிழக்கு அப்படிங்கிறது. அப்போ அந்த வடகிழக்கு டிகிரியின் அடிப்படையில் அந்த வீட்டில் எங்கே இருக்குது, நம்ம வந்து வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய இடம் வடகிழக்கு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம வந்து சொன்னாலுமே கூட டிகிரி, அதாவது ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து வடகிழக்கு எங்கே இருக்குது, அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணும் பொழுதே நிச்சயமாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அது போலவே செல்வ வளத்துக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம், நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் மேம்படலை, வருமானம் வரல, அந்த மாதிரி எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் எல்லாருமே உங்கள் வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கை செக் பண்ணுங்கள். தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கான்னு கவனிங்க. உங்கள் வீட்டில் வடகிழக்கு தரைதளம் உயரமாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து சரிபடும் பொழுது அந்த இடத்துல வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒட்டு மொத்தமாக நீங்கள் வாஸ்துவை சரி பண்ணலைன்னா கூட என்ன பிரச்சனையில் இப்போ இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு இந்த வாஸ்து இருப்பியல் எப்படிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சயின்டிஃபிக்காக அதை வந்து நீங்கள் சரி பண்ணும் பொழுது முழுமையான தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துல இருக்குது. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் யாருக்கெல்லாம் வருமானம் இல்லையோ, செல்வ வளம் தங்கலையோ, அவங்கெல்லாம் இன்றைய நாளில் நம்ம சொல்லியிருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை, சின்ன இந்த டிப்ஸை உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். வடகிழக்கு உயரமாக இருக்கான்னு பாருங்கள், வடகிழக்கில் மரங்கள் இருக்கான்னு பாருங்கள், ப்ளஸ் வந்து தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா, தென்மேற்கு கரெக்டாக காம்பவுண்டு 90 டிகிரி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். நிச்சயமாக தவறுகள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணும் பொழுது ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரின் ஆலோசனையுடன் அதை வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும். இதனால தான் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு நான் என்னோட ஃபீஸில் 20% ஆஃபர் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய மக்கள் எல்லாருக்கும் இந்த இருப்பியல் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு அந்த அளவுக்கு என்னால் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே இந்த இருப்பியலை தவற விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் 20% என்னோடய ஃபீஸில் ஆஃபர் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ ரொம்ப அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையாவும் நிறைய மக்கள் வந்து பல வருடங்களாக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சரி பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒரு கனவாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 1 மாத காலமாக இது எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்கிற ஃபீட்பேக்னால இந்த ஆஃபர் இந்த வாரமும் தொடரும். நற்பவி, நன்றி. அருமை மேடம், அருமையான ஒரு ஆஃபரோட தொடங்கியிருக்கீங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்துமா பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்கம்மா. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, நற்பவி, சொல்லுங்க. கால் கருத்து ரொம்ப சந்தோஷங்கம்மா. மகிழ்ச்சி, சொல்லுங்க. எங்க வீடு நாங்க 2002 கட்டி வீட்டுக்கு வந்தாங்கம்மா. அதுல இருந்தே எங்களுக்கு வந்து தொழில சரிவு ஏற்பட்டது, அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, கடன் பிரச்சனைங்கம்மா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. வீட்டோட கிழக்கும் மேற்கும் உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ணணுங்கம்மா. சரௌண்டிங் வாஸ்துல, சுற்றுப்புற வாஸ்துல ஒரு ஆண் வந்து ஒரு வீட்டில் ஜெயிக்காத போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அதாவது கிழக்கும் மேற்கும் இருக்குங்கிறத கவனிக்கணும். அது போலவே தொழிலில் வந்து உங்களுக்கு நிறைய அடி வாங்குறீங்க அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற 22 டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து காம்பஸ் வச்சு பார்த்து அந்த 22 டிகிரியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்புற வாஸ்துல சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். தொழில் முன்ன இருந்ததை விட ரொம்ப சிறப்பாக போகிறதுக்கும் உங்கள் ஹஸ்பண்டோட ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகளை இந்த வாஸ்து வச்சுருக்கு. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்கம்மா. இது வந்து நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். முடிந்தவரை திருவண்ணாமலை ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உருவாக்கிங்க. அவரால் முடியலன்னா கூட நீங்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் போயிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். வீட்டோட வாஸ்து மாறுவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது போலவே ஆதித்ய ஹிருதயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 to 7க்குள்ளே ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க அல்லது புக்கு வச்சு படிங்க. நல்ல மாற்றம் வரும். ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துருங்கம்மா. நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசுங்க. மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நல்லதுமா, நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. நற்பவிமா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் வீட்டுல வந்து 19 வருஷமா இருந்துட்டு இருக்கேன் மேடம். சரி. ஆனா நிறைய பிரச்சனை, எது நல்லது செய்யுதுனாலும் எனக்கு தடங்கள் தான் வருது.
எங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகிட்டு இருக்கு. ம் பிள்ளைங்களும் எங்களோட வந்து சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது. சரிங்கம்மா. வடமேற்கு தென்கிழக்கு உங்கள் வீட்டில் வந்து பாதிச்சிருக்குங்கம்மா. அது சரௌண்டிங் வாஸ்துலேயும் சுற்றுப்புற வாஸ்துலேயும் பாதிச்சிருக்கும், வீட்டுக்குள்ளேயும் வடமேற்கு தென்கிழக்கில் பாதிப்புகள் இருக்குது. வடமேற்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்களா கட்டிட அமைப்பு? இப்ப பத்தி எனக்கு சரியா தெரியல சரிங்கம்மா. மேடம். நிச்சயமாக இந்த 2 திசைகள் பாதிக்கப்படும் போது தாம்மா உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், மனக்கசப்பு, ப்ளஸ் வந்து எதை தொட்டாலும் தடை, மனக்குழப்பம், எப்போவுமே ஒரு டென்ஷனான சூழ்நிலை, எதையுமே நெகட்டிவாக தான் யோசிப்பீங்க. ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே இந்த விஷயம் இது மாதிரி நெகட்டிவாக நடந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னாடி வைப்பீங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டோட எனர்ஜி தான். உங்கள் வீட்டோட உங்கள் வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு 2ம் பாதிப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி மனநலமும் உடல் நலமும் கெடுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வாஸ்துப்படி வீட்டை சரி பண்ணிக்குங்கம்மா. இதுதான் நிரந்தர தீர்வு. இருந்தாலுமே இந்த நிரந்தர தீர்வுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் இறைவன் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7:30க்குள்ளே 9 வாரங்கள் 7 தேங்காய் ஒரு நூலில் கட்டி விநாயகருக்கு போட்டு ஒரு தேங்காய் வந்து சிதறுகாய் உடைச்சிட்டு வாங்க. தடைகள் விலகும், வீடு வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நற்பவி. நன்றி. திருவே தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. அடுத்த நேர்கிட்ட பேசுங்க மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கங்க நற்பவி. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் தேனியிலிருந்து ஆலமா பேசுறேன் மேடம். மகிழ்ச்சி. சொல்லுங்க மேடம். நான் ஈசான மூலையில சொன்னீங்களா மேடம், வடகிழக்கு மூலையில வெளிப்பக்கம் செடியெல்லாம் வைக்கலாம் மேடம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுங்க சார். உங்கள் வீட்டோட வடகிழக்கு அதுதானான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து வடகிழக்கு எங்கே இருக்குது 45 டிகிரிங்கிறத கவனித்து சரி பண்ணணும். இருந்தாலுமே கூட அதை தவிர்க்கிறது சிறப்புங்க சார். ஒரு நல்லா எடுத்து பாருங்கள், ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக கிடைக்கும். அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ங்க நற்பவி. உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம் நற்பவி சொல்லுங்க. வீட்டை பத்தி தான் மேடம் கேட்கணும். சொல்லுங்க. வீட்டோட வடமேற்கு பாதிப்புல இருக்கு. வீட்டை பத்தி கேட்கறதுக்கே இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. வீட்டை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இருக்கட்டும், குழப்ப நிலையில இருக்கீங்க. வடமேற்கு தென்கிழக்கு 2மே பாதிப்புல இருக்கு. வீட்டோட வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. சரியான மனநிலையில் இருந்தால் சரியான தொழில், சரியான பணவரவு, சரியான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னாலே உங்கள் வீட்டோட வடமேற்கு குழப்ப நிலையில் இருக்குது. அந்த குழப்ப நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட உடம்பும் உங்கள் வீடும் ஒன்று தான். உங்கள் வீட்டில் என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பு தான் உங்கள்கிட்டையும் இருக்கும். மனநலம், உடல் நலம் எல்லாத்துலேயுமே. அப்போ வீட்டோட வடமேற்கு செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. நல்லது நடக்கும். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. எங்கிருந்துமா பேசுறீங்க? அம்மா அந்த எங்க வீட்டு வாடகை வீட்டு குடியிருக்கோம்மா. எங்க இருந்து பேசுறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. கரூர்ல இருந்து பேசுறேம்மா. நல்லது நற்பவி. உங்களுடைய கேள்வியை இப்ப மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. நான் கரூர்ல இருந்து பேசுறேம்மா. வீடு வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம்மா. சரி. வந்து வடக்கு பார்த்து வீடுங்கம்மா. வடக்கு பார்த்து வீட்டுல இருந்து வெளியே வந்தாக்கா ரைட் சைடுல வந்து நீங்க இந்த வாடகை வீட்டுல எப்படி இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கிறோம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். வழி இல்லாம இருக்குமா. வீட்டை மாத்திக்குங்க. வீடு ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்களாம் யோசிக்கவே கூடாது. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம், அந்த வீட்டுல நமக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா உடனடியாக வீட்டை மாற்றிக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா ஒரு வீடு வாடகைக்கு மாறி போன பிறகு ஒவ்வொரு நாளும் கவனிங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது. முன்னாடி இந்த நமக்கு எப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருந்தது, இப்போ இந்த வாடகை வீட்டுக்கு வந்த பிறகு முன்னேற்றத்தில் இருக்கமா இல்லை முன்னேற்றத்துலேருந்து பின்தங்கி இருக்கமா அப்படிங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும். கவனித்து அந்த இடத்துல நமக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா உடனே வீட்டை மாற்றிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது நடக்கிறதுக்கு இந்த இயற்கை நிச்சயமாக வழி கொடுக்கும். நற்பவி. நன்றி. அழைத்ததற்கு நன்றிங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே,
மேடம் அதாவது நீங்க பேசும்போது இப்போ நேயர்கள் பேசும்போது சொன்னீங்க, அதாவது மனநிலை வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு எப்படி மேடம் சொல்றீங்க? நிச்சயமா. அதோட இல்லாம வடகிழக்கு ப்ராப்ளம் அப்படி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றீங்கன்றதும் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாங்கம்மா. வடகிழக்கு அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புக்கு எப்படி தலை பிரதானம், என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். அதுவே அது மாதிரி தான் வீட்டுக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது. அப்போ அந்த வடகிழக்கு தான் வருமானத்தின் திசை, வரவுகளின் திசை, வம்சத்தின் திசை. அதாவது அதில் வந்து கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் பிரெயின், மூளை அப்படிங்கிற இடமும் அங்கே தான் இருக்குது. அப்போ தெளிவான ஒரு மனநிலையில் ஒரு மனிதன் எந்த தொழிலை செய்தாலுமே அந்த இடத்துல வந்து நல்ல முன்னேற்றம், அடுத்தடுத்து அந்த தொழிலை வளர்ச்சியில் கொண்டு போகிறதுக்கு சிந்தனைகள், நல்ல சிந்தனை இருந்து ஒரு தொழிலோட அப்டேட்டடாக அந்த தொழிலை பற்றிய அப்டேட்டான விஷயங்களை நிறைய அதாவது தெரிஞ்சுக்கிட்டு இது மூளை சம்பந்தப்பட்டதும் கூட இல்லைங்களா? நிச்சயமா எல்லாமே அடுத்தடுத்து நம்ம யோசிக்கிறது பிரெயின் தாங்கம்மா. மனசுன்னு நம்ம சொல்றோம், அது எங்க இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா பிரெயின் அப்படிங்கிறது தானே வந்து நம்மளோட உடம்போட இயக்கத்தையும் நம்ம மனநிலையையும் எல்லாத்தையுமே சரியா வச்சிருக்குங்கிறது சயின்டிஃபிக்கா சொல்ற விஷயம். அப்போ ஒரு வீட்டோட வடகிழக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வெளியிலையும் மரங்கள், செடிகள், கொடிகள் எதுவுமே வைக்காதீங்க. அது போலவே வீட்டுக்குள்ளேயும் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் வைங்க. வீட்டோட வடகிழக்கு ரூமில் நிறைய பொருட்களை போட்டு அடைச்சி வைக்காதீங்க. ரொம்ப லேசாக இருக்கட்டும். ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணத்தோட ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தோட நல்ல ஒரு மனத்தோட நறுமணத்தோடு இருக்கும்போது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பா மேடம். அதாவது நீங்க சொன்னீங்க மேடம், அதாவது வீடு வந்து சுத்தமா இருந்தா நல்லது. அது எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா தலைவாசல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமா. அங்க எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வைக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா வச்சு வடகிழக்குல எதையுமே வைக்காதீங்கன்னு சொல்றேன். வடகிழக்கு ஃப்ரீயா இருக்கட்டும். ஒரு சின்ன வீட்டில் ஒரு 16க்கு 10 ரூம்ல இருந்தீங்கன்னா கூட அந்த வடகிழக்குங்கிறது ஒரு 2க்கு 2 3க்கு 2ங்கிற இடத்த ஒரே ரூம்ல நீங்க குடியிருந்தா கூட அந்த இடத்த ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த இடத்துல எதுவுமே வைக்காதீங்க. ஜென்ரலாகவே 90 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத எந்த பொருளையும் வீட்டில் வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்களை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட மனச்சுமையும் பொருளாதார சுமையும் தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நிறைய கடன் இருக்குது, நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். வாஸ்துவை கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக சிம்பிளாக ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக வந்து அந்த விஷயத்தை கடந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு குடும்பம் வர்றதை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து ஒரே முடிவு அப்படிங்கிறது வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுறது தான். கண்டிப்பா மேடம். அது சிம்பிளாவும் கிளீனாவும் இருந்தாலே நல்லா இருக்கும். நிச்சயமா கிளீனாவும் இருந்தாலுமே மாத்திடுவாங்க வாஸ்துபடி. கண்டிப்பா மேடம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம் மேம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் நாங்க காயல்விளத்துல இருந்து பேசுறோம் மேடம், சத்தியமங்கலம். நல்லதுங்க. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்க தம்பி. மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? மிக சிறப்பா அமோகமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மேடம். மேடம் எங்களுக்கு வந்து வீடு கட்டி மதில் காம்பவுண்ட் சுவர் கட்டணுங்க மேடம். சரி. அதுல இருந்தா கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குதுங்க மேடம். சரி. வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த தரைதளம் செட்பேக் அப்படிங்கிறது எப்படி லெவல் கொடுத்துருக்கீங்கிறத கவனிக்கணும். அது போலவே 4 கார்னர்ஸும் எப்படி இருக்கு, மூலமட்டம் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். அதுபோல் காம்பவுண்டு போட்ட பிறகு மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். சரி, இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அங்கே தான் இருப்பியல் இதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த விஷயத்தை இந்த சீக்ரெட்டை அந்த இடத்துல செயல்படுத்தினால் இடிக்காமல் உடைக்காமல், நீங்கள் காம்பவுண்டு இடிக்க வேணாம், காம்பவுண்டு சரியில்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வேறு தவறுகள் வாஸ்து தவறுகள் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் வந்து அந்த கஷ்டத்துலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பியலில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணும்போது உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனையில் இருக்குது, எந்த திசை வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்கு, எந்த குறிப்பிட்ட 22 டிகிரி அங்கே பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிறத கவனித்து சிம்பிளாக வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணும்போது உடனடி தீர்வு. அது போலவே வாழ்வியல் மாற்றங்கள், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு என்ன நம்பர்ஸ் எழுதலாம், என்ன மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல்லையும் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, வாழ்வியல் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதாவது வெற்றி கொடி கட்டி நீங்கள் பறக்க வேண்டிய காலம் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட என்னோட டொமைனில் நான் ஒவ்வொரு நாளும் என்னோட கிளைண்ட்ஸுக்கு செய்து கொடுக்குற அருமையான விஷயங்கள். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிற விஷயத்த
அழகாக ஃபாலோ பண்ணி நிறைவான ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் உங்கள் வீட்டோட நான் சொன்ன திசைகளை செக் பண்ணி பாருங்கள். அதுக்குண்டான கரெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நற்பவி, நன்றி. இன்றைக்கி ஆஃபர் உண்டு. நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. நற்பவி, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்கள். இல்லை மேடம், நாங்கள் பழைய வீடு கட்டி 9 வருஷம் ஆச்சு. சரி, நல்லாதான் இருந்தோம். வீடு கொஞ்சம் முகத்தணும். அதனால இப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன் ஆயிடுச்சு. நிம்மதி இல்லாம வீட்டு வெளியே வந்துட்டோம். சரிங்கம்மா. இந்த வீடு வாஸ்து அப்படிங்கிறது எப்பெல்லாம் நமக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 3 வருடம், 7 வருடம், 14 வருடம், இந்த மாதிரி 7 அப்படிங்கிறதுல நிறைய மாற்றத்தை கொடுக்குதுங்கம்மா. அப்போ வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே, கடன் வருது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வடகிழக்கு வடமேற்க பார்க்கணும். வருமானம் வரலைன்னா தான் வடகிழக்கு. வந்த வருமானம் தங்கலை, தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகுது, கடன்கள் வருது, அதனால மனஸ்தாபங்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வடமேற்க பார்க்கணும். அது போலவே அந்த ஒரு கடனால் நமக்கு ஒரு வழக்கு வருது, கேஸ் வருது, அதனால் அந்த கடனால் ஒரு அவமானம் வருதுன்னா அங்கே வந்து தென்கிழக்கு தென்மேற்கும் பார்க்கணும். அப்போ இந்த 4 திசைகளுமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வச்சு செய்யும். அப்போ நம்ம வந்து வீட்டோட வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தவறுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. வீட்டோட வாஸ்துவை இருப்பியல் வாஸ்துப்படி நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆஃபர் கொடுக்குறேன். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் இப்போ இந்த ப்ரோக்ராம் டைம்லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். நாளைக்கு நிச்சயமாக கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த ஆஃபர் கிடைக்காது. அதனால் வந்து வாய்ப்பு இருந்தால் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்கம்மா. கூடுதலாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்குது, எதுவுமே எதிர்பார்க்கறது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டோட எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய தேவையில்லாத பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது. அதே போல் பூஜை ரூம்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. அளவாக ஃபோட்டோ வைங்க. பூஜை ரூமை வாரம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி புட்டெல்லாம் சுவாமிக்கு வைக்கிறது எல்லாம் வாரம் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வைங்க, நல்லா தாழம்பூ குங்குமம் வைங்க. அது போலவே வாசலுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இறைவன் வந்து எப்போவுமே தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும், நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. அது போலவே வீட்டில் வந்து மணி பிளான்ட் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுவும் இந்த போல் மணி நிச்சயமாக வர்றதில்ல, மணி பிளான்ட் வைக்கிற எல்லா இடங்கள்லையும். அப்போ இந்த மணி பிளான்ட்டுக்கு பதிலாக என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருந்ததுனால இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு முன்னாடி நான் இந்த மணி பிளான்ட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ என்ன தான் வீட்டில் வைக்கலாம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம வந்து இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது. சுகர் பேஷண்ட்டு கூட காய்ச்சி குடிப்பாங்க. அது தண்ணியில் போட்டோன்னே ப்ளூவாக மாறிடும். பார்க்கும் பூ வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கும், ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இந்த செடிகளை வடமேற்கு திசையிலையோ அல்லது தென்கிழக்குலையோ வளர்த்துறது பணவரவை அதிகம் பண்ணும். கடன்கள் இருந்தாலும் கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குண்டான எனர்ஜி, அந்த மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நிச்சயமாக இந்த செடியில் இருக்குது. ஏன்னா இந்த செடியை ஜென்ரலாக வந்து சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அப்படிலாம் நினச்சி பயப்படாதீங்க. இது வந்து ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய செடி. அதனால தாராளமாக காம்பவுண்டுக்குள்ளே வடமேற்கு தென்கிழக்கு 2 திசைகளில் தாராளமாக வளர்த்தலாம். பூமியில் வச்சு வளர்த்த முடிஞ்சவங்க வளர்த்துங்க, முடியாதவங்க தொட்டியில் கூட தாராளமாக வளர்த்தலாம். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நற்பவி, நன்றி. அழைத்ததற்கு நன்றிங்க மேடம். அழகாக சொல்லியிருந்தீங்க. அதாவது நித்திய கல்யாணி அந்த பேரை கேட்கும் போதே ரொம்ப மங்களகரமாக தான் இருக்கு. இன்னொரு டவுட் மேடம், நீங்க வந்து பூஜை அறையில வந்து நிறைய சாமான்கள்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த சாமான்லாம் எடுத்துட்டு நாங்க சிம்பிளா வைக்கணும்னா எப்படி மேடம்? அதெல்லாம் யாருக்காவது கொடுக்கலாங்கம்மா. எவ்வளோ பேர் அந்த மாதிரி பூஜைக்கு ஒரு மணியோ ஒரு பூஜைக்கு ஒரு பூஜை பொருளை வாங்க முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுங்க. ஒரு கோவிலுக்கே போறீங்கன்னா அங்கே அந்த மாதிரி நபர்களும் வருவாங்க. ஆனால் கொண்டு போய் கோயிலில் போய் அப்படியே கொண்டு போய் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் தூக்கி போட்டு வராதிங்க. இந்த மாதிரி கொடுத்துடணும். மனசு வந்து கொடுக்கணும். ஈகோவை விட்டுறணும். ஈகோ விட்டுட்டீங்க அப்படின்னாவே ஜெயிச்சிருவீங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு தேடி வரும். அதனால வந்து ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க. ரொம்ப அதாவது நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதில்ல. அதனால் சிம்பிளாக மாற்றிக்குங்க உங்கள் வாழ்க்கையை. வீட்டையும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இன்னும் வந்து அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், இந்த இன்டீரியர்லாம் நிறைய பண்ணுறதுலையும் வாஸ்து தவறுகள் வந்துடுது. அதனால் நிறைய விஷயங்களை மாற்றிக்குங்க. அது போலவே வேப்ப மரம்
காம்பவுண்டுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக இருப்பியல் படி செக் பண்ணி அந்த மரத்தை எடுக்கணுமா வச்சுக்கணுமா அப்படிங்கிறத கவனிக்கணும். எந்த வீட்டிலலாம் வேப்ப மரம் தவறான இடத்துல இருக்கோ அந்த வீட்டில் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட ஆய்வில் நான் எடுத்த ஒரு விஷயம். அதனால் வேப்ப மரம் யார் வீட்டுக்கு வெளியிலையும் காம்பவுண்டுக்கு உள்ளேயும் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் தவறுதலாக இருந்தால் இந்த பாதிப்பு இருக்கும். அதனால் இதை உடனே வேப்ப மரத்தை எடுத்துடாதீங்க. இருப்பியல் படி செக் பண்ணி அதுதான் நமக்கு பாதிப்பை கொடுக்குதாங்கிறத புரிதலோட ஒரு விஷயத்தை, அதற்குண்டான சில விஷயங்களை பூஜை முறைகளை செய்து தான் எடுக்கணும். நற்பவி, நன்றி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஃபீஸில் 20% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். நற்பவி, நன்றி. அருமை மேடம். அதாவது எங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வாஸ்து கரெக்ஷனுக்கான ஒரு மென்டாலிட்டியே நிச்சயமாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது என்னோட மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த இருப்பியல் ரீச் ஆகணும், என் குருநாதரோட ஆசை வந்து நிறைவேறணும், எல்லா இடங்களிலும் இருப்பியல் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க இந்த 3 வாரங்களா. கண்டிப்பாக மேடம். நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் மேடம். வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா மாவட்டங்களுக்கும் நானே நேரடியாக வந்து வாஸ்து பார்த்து கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.